ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இது உங்கள் வீட்டில் அவசியம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 10 பல் பூண்டு இதிலே சேர்த்து விட்டுக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. பூண்டு சேர்த்து பண்ணும்போது வித்தியாசமான டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கி வரட்டும். இதிலே நான் ஒரு பச்சை மிளகாயை சேர்த்து விட்டுட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா வதக்கி விடுங்க. இதில் நான் 2 பீட்ரூட்டை பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கிட்டேன். பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 நாளைக்கு எடுத்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். ஏற்கனவே பீட்ரூட்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு கம்மியாக சேர்த்து விட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள். காரம் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதோட 1 டம்ளர் தண்ணியை நான் சேர்த்து விட்டுட்டேன். பீட்ரூட்டுங்கிறதுனால கொஞ்சம் வேக நேரம் ஆகும். ஒரு மூடியை போட்டு நல்லா வேக விட்டுடலாம். 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நல்லா வெந்து வந்துருச்சு பீட்ரூட்டு. இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சா சேருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய பீட்ரூட் பொரியல் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் அவசியம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.